ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு கட்டுரை போட்டி நடக்குது. அந்த கட்டுரை போட்டியில் பல மாணவர்கள் கலந்துக்கிறாங்க. தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சென்று வந்த சுற்றுலா, அதை பற்றி எழுதுங்க அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொல்கிறாரு. நிறைய மாணவர்கள் கலந்துக்கிறாங்க. போட்டி ஆரம்பிக்குது. அப்போ போட்டி ஆரம்பித்தோன்னே எல்லோரும் எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சில மாணவர்கள் 2 பக்கம் எழுதுகிறாங்க. ஒரு சிலர் 3 பக்கம், 4 பக்கம், 5 பக்கம் எழுதி முடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு மாணவன் மட்டும் எழுதிக்கிட்டே இருக்கிறான். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 30, 40 பக்கம் எழுதிடுறான். உடனே ஆசிரியருக்கு ஆச்சரியமாக போச்சு. என்னடா அது பயங்கரமாக இருக்குது, இவன் இத்தனை பக்கம் எழுதுறானே, இவ்வளோ அறிவாளியாக இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குறாரு, தம்பி முடிச்சிட்டியா? உடனே அந்த மாணவன் சொல்கிறான், சார் இன்னும் 300 மட்டும்தான் சார் எழுதியிருக்கிறேன், இன்னும் டைம் கொடுங்க அப்படின்னா மறுபடியும் டைம் கொடுத்தார். மறுபடியும் எழுதிக்கிட்டே இருந்தான். அப்படி என்ன தான் எழுதுறான் அப்படின்னு சொல்லிட்டு போய் பேப்பரை வாங்கி பார்த்தாரா, அதில் எழுதியிருந்தான், நான் சென்று வந்த சுற்றுலா முன்னுரை. நாங்கள் ஈரோடு புகைவண்டி நிலையத்திலிருந்து புறப்பட்டு சென்னை சுற்றுலா செல்வதற்காக திட்டமிட்டிருந்தோம். இப்போ ஏற்காடு எக்ஸ்பிரஸில் ஏறினோம். ஏற்காடு எக்ஸ்பிரஸ் ஈரோட்டிலிருந்து புறப்பட்டு ஜிகுபுக்கு 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 இதே ஜிகுபுக்கு தான் 30 பக்கமும் என்று சென்னையை சென்று அடைந்தது. இது மட்டும்தான் முன்னுரை. அதுக்கு மேலே தான் பொருளே ஆரம்பிக்க போகிறோம். இதை பார்த்தோன்னு அப்படியே ஆசிரியர் ஆடி போயிட்டார். இந்த காலத்து மாணவர்கள்லாம் எப்படிப்பட்ட சிந்தனையில் இருக்கிறாங்கிறது இதிலிருந்தே தெரியுது.